முதல் கேள்வியை நான் அந்திரிதாஸ் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த 3ஆம் கட்ட தேர்தல் இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா கடந்த 2 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போ இந்த 3வது கட்ட தேர்தல் இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதில் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த கர்நாடகாவில் நம்ம அதை பார்க்கலாமா? ஏன்னா 14 தொகுதிகளுக்கு நடைபெறுகிறது. எண்ட்ஸ் ஜஸ்டிஃபை மீன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது வெற்றிதான் முக்கியம் வழிமுறைகள் அல்ல என்கின்ற மாக்கியவெல்லியினுடைய வரிகள் ஹிட்லர் முசோலினிக்கு மாத்திரமல்ல பிரதமர் மோடிக்கும் தலையணை மந்திரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது 3ஆம் கட்ட தேர்தலிலே ஒரு டிசென்டிங் வாய்ஸ் தெரிகிறது. ஏப்ரல் 19 முதல் கட்ட தேர்தலிலே 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்வோம் என்று சொன்னார்கள். 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் பொழுது 88 தொகுதிகளோடு 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் பொழுது ஆர்டிக்கல் 370 போல 370க்கு மேல் நாங்கள் தொகுதிகளை வெல்வோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று சொல்கிறார்கள். அதுவே கொஞ்சம் தாளம் சுருதி முத்திரை பிசகி வருகிறதோ என்கின்ற ஒரு எண்ணம் இப்பொழுது வந்திருக்கிறது. மோடி என்பவர் தோற்கடிக்கப்பட முடியாத சக்தி அல்ல என்பதை இந்த தேர்தல் நிரூபணம் செய்யும். அதற்கு பல்வேறு இன்கிரீடியன்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கிறது என்பது எங்களுடைய கருத்து. நீங்கள் சொன்னதைப் போல இந்த பாலியல் இது பிரதமர் அவர்கள் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிருக்கிறார். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 7000க்கும் மேற்பட்ட அந்த விஜில் அப்பாரட்டஸ் மூலமாக கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 26ஆம் தேதி, அதாவது ஓட்டெடுப்பு அசன் தொகுதியிலே ஓட்டெடுப்பு நடந்த அன்றைக்கு 27ஆம் தேதி மகளிர் ஆணையம் சுவமோட்டம் அந்த வழக்கை எடுத்திருக்கிறது. எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் ஓட்டு போட்டாரா இல்லையா என்று தெரியவில்லை. அதற்குள்ளாக ஜெர்மனிக்கு போய்விட்டார். டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் என்று சொல்கிறார்கள். இப்போ சொல்லிவிட்டு இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதாவது இவ்வளவு கொடூரமான ரேப் கிரைமை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இது மாநில அரசு தான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். மாநில அரசு சித்தராமையா கேட்கிறார், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை நீங்கள் உடனடியாக ரத்து செய்யுங்கள் என்று கேட்கிறார். இதுவரையிலும் இல்லை. ஆகவே இது ஆளுங்கட்சியினுடைய ஒத்துசைவோடு நடந்திருக்கிறதாகவே நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு தான் இருக்குது. அது இல்லாமல் இப்பொழுது நடைபெறுவது குஜராத்தில் 25 தொகுதிகள். ஏற்கனவே சூரத்தில் ஒரு தொகுதியில் அவர் அராஜகமான முறையில் யாரும் வேட்பாளர் இல்லாத அளவுக்கு செய்து யுனானிமஸ்லி எலெக்டட் என்கின்ற அந்த சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டார்கள். இல்ல இதுல அராஜகம்னு நம்ம சொல்ல முடியுமா? வாபஸ் வாங்கி இருக்கிறாங்க காங்கிரஸ் வேட்பாளர், மத்த மாதிரி சுயேட்சை வேட்பாளர்களும் வாபஸ் வாங்கி எல்லா வேட்பாளர்களும் காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா வேட்பாளர்களும் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு வந்திருக்கின்ற தகவல். உங்களுக்கு வந்த தகவல் எல்லா தகவலும் எல்லா தகவலும் பொய்யா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா தகவலும் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்க வேண்டும். ஏன்னா அமித்ஷா அவர்கள் மே 3ஆம் தேதி பீகாரில் பேசும்பொழுது சொல்றாரு, ஒருவேளை காங்கிரஸ் வந்தாலும் கூட அவர்களுடைய பிரதம மந்திரி பதவிக்கு பலத்த போட்டி இருக்கும் என்று சொல்கிறார். அப்படின்னாவே என்ன அர்த்தம்? அவர்கள் இறங்கி வருகிறார்கள். ஒருவேளை காங்கிரஸ் கூட வருகின்ற அளவிற்கு அவர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் மரியாதைக்குரிய மோகன் குமாரமங்கலம் பிரசித்தி பெற்ற ஒரு வழக்கறிஞர் அவர்கள் தான் சொன்னார்கள், நிலையான ஆட்சி என்பது பெரிய நல்லாட்சி என்று சொல்ல முடியாது. ஸ்டேபிள் கவர்மெண்ட் cannot be a substitute for a good government. ஹிட்லர் நடத்தியது, இடி அமீன் நடத்தியது, முசோலினி நடத்தியதெல்லாம் ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான். ஆனால் என்ன நடந்ததுன்னா ஒரு பார்பெரியன் காட்டு மிராண்டித்தனமான சர்க்கார் தான் அங்கே நடந்தது. அதுவும் இல்லாமல் ஸ்டேபிள் கவர்மெண்ட் மோரோவர் லீட்ஸ் டு மொனார்கி, அதாவது முடியாட்சியை நோக்கித்தான் அது போகும். அந்த நிலைமைக்கு தான் அந்த நிலையான ஆட்சி அப்படிங்கிறத ஆரம்ப கட்டத்திலேருந்து வலியுறுத்தி வருகிறோம் இல்லையா இந்தியாவில். என்ன நிலையான ஆட்சி குட் கவர்மெண்ட் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? இங்கே கூட கலைஞர் சொன்னாரு, நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக. அந்த நிலையான ஆட்சி தருக அப்படிங்கிறது அது 77 ஜனதா கவர்மெண்ட் வந்த பிறகு அப்படி ஒரு சொல்லும் பொழுது கலைஞர் அவர்கள் கடற்கரை கூட்டத்தில் சொன்னார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. we don't want இது தமாஷா கவர்மெண்ட், we want a good government, stable government அப்படி என்று நேருவின் மகளே நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாங்க. 77 80. ஆனா அதுவே நிலையான ஆட்சி எப்பொழுதுமே நல்ல ஆட்சியாக இருந்ததில்லை என்பதற்கு மோடி அவர்களுடைய 10 ஆண்டு ஆட்சி இன்றைக்கு உதாரணமாக இருந்திருக்கிறது. இதயம் இருக்கிறது என்று சொல்றார்கள். இதயம் இருக்கிறது தவிர ஜனநாயகம் இருக்கிறதா என்பது நமக்கு கேள்விக்குறியாகுது. 146 எம்பிக்களை வெளியே நிறுத்திவிட்டு மசோதாக்களை குளிர்கால கூட்டத்தொடரிலே 18 மசோதாக்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன மாதிரியான அரசாங்கம் என்பது இருக்குது. வெறும் பாலியல் வழக்குகளை மாத்திரமே இந்த இதில் எதிரொலிக்கப் போவதில்லை.
பசியோட கூடிய இதுல வந்து இருக்கிறது. வெற்று வயிறுகள் தான் புரட்சி விளைகின்ற தளங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் பொய்யான தரவுகளை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 25 கோடி பேருக்கு வறுமை கோட்டிலிருந்து நாங்கள் மீட்டு விட்டோம் என்று நிதி ஆயோக்கை துணைக்கு அழைத்துக் கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் குளோபல் இண்டெக்ஸ், ஹங்கர் இண்டெக்ஸ் என்ன சொல்கிறதுனா, பசி பட்டினி பட்டியல், உலக பட்டினி பட்டியல் வரிசையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 2021 191 நாடுகளிலே 122வது நாடாக இந்தியா இருக்கிறது. 2022 121 நாடுகளில் 107வது நாடாக இது இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதே நிதி ஆயோக் தான் சொல்லியிருக்குது. 31% பேர் ஊட்டச்சத்து குறைபாடுகளில் இறந்து போய்விடுகிறார்கள் என்பது மாத்திரமல்ல, 38 லட்சம் குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் 48 மணி நேரத்திற்கு மேலாக பாலே இன்றி பசியோடு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் நிதி ஆயோக் தருகிறது. ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல தான் இருக்குதா? இந்தியாவில் நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஒரு சவால் தானே அது. நீண்ட காலம். மன்மோகன் சிங் அவரோட சொன்னார்கள், 5 வயதுக்குட்பட்ட 42% மேற்பட்டவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடோடு பிறக்கிறார்கள் என்பது ஒரு தேசிய அவமானம் என்று சொல்ல. இந்த தேசிய அவமானம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இவங்க 25 கோடி வரை வந்து தவறான புள்ளி விவரங்களை கொடுக்கிறாங்கன்றதுக்காக தான் நான் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய அந்தரிதா சார், இப்போ இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீண்ட காலமாக இந்தியாவில் நம்ம கடந்து வந்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி இந்த 10 ஆண்டுகள்ல தான் நடந்ததுன்னு பாஜக மேல தூக்கி போடுதான் இந்தியா கூட்டணி. அப்ப கடந்த ஆண்டுகள்ல ஆண்ட காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்க? மே 5ஆம் தேதி ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசும்பொழுது இடஒதுக்கீட்டினை நாங்கள் ரத்து செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. ஏன்னு சொன்னா, முதலாக 1951 முதல் சட்ட திருத்தம் இடஒதுக்கீடு சம்பந்தமாக வரும்பொழுது அன்றைக்கு இந்த சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் பொருளாதாரத்தையும் சேர்க்க முடியும். அதாவது கல்வியிலே, சமூகத்திலே கல்வியிலே மாத்திரம் பிற்படுத்தப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, பொருளாதாரத்திலையும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்கின்ற வார்த்தையை சேர்க்க சொன்னார்கள். அது முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். மண்டல் கமிஷன் ஓபிசிக்கு 27%, எஸ்சி எஸ்டிக்கு வந்து அதுக்குண்டான இது வந்து இடஒதுக்கீட்டினை கொடுக்கும் பொழுது அன்றைக்கு மண்டலுக்கு பதிலாக மந்திர் என்று சொல்லி ஒரு ரத யாத்திரையை வந்து விஹெச்பி உள்ளிட்ட பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள்லாம் நிலைநிறுத்தி அதை மடைமாற்றம் செய்கின்ற இதிலே ஓபிசிக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் இருந்த இடஒதுக்கீட்டினை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலை வரும் என்று பிஜேபியினுடைய தலைவர்கள்லாம் 2017 பேசப்பட்ட அந்த நிலையிலே தான் இப்பொழுது இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய மாட்டோம் என்று சொல்கின்ற நிலைமைக்கு அவர்கள். அதே மண்டல் கமிஷன் வந்தப்ப எதிர்த்து பாராளுமன்றத்தில் பேசியவர் ராஜீவ் காந்தி இல்லையா? இல்ல, ராஜீவ் காந்தி வந்து அதுக்கு ஓபிசியை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்களே, அதை எதிர்த்து அந்த மண்டல் கமிஷன் வர்றப்ப நடந்ததை நான் கேட்கிறேன். இல்ல அதுல வந்து அவர் எதிர்க்கல. அவர் வழிமுறைகள் வேணா வந்து இதுல அந்த இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் எல்லாருக்கும் தரணும் அப்படின்றது தான் சொன்னார். தவிர அவர் வந்து எந்த கட்டத்திலும் பேசுவோம்.